அகண்டா 2 நேற்று தான் வந்து கால் அகண்டு வச்சுக்கிட்டு ஜாலியாக பிராட்வேல கோல்டில், ஏன்னா போகிறப்ப ஏன்னா தலைவன் தனி தெம்பு வேணும் அப்படின்ட்டு இந்த நல்லா நீட்டி படுக்கிற மாதிரி சீட் ஒன்று புக் பண்ணி அதில் போய் 400 போனாலும் பரவாயில்ல, ஏன்னா தலைவன் வந்து பார்த்திங்கன்னா காட் எனர்ஜி உள்ளே இறக்கிடுவான்ட்டு போனோம். அது கொஞ்சம் கூட மிஸ் ஆகலை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு அரை மணி நேரம் படம் ஓடி இருந்ததுன்னா படம் முடிகிறப்ப கிட்டத்தட்ட 2 மணி ஆகிடுது. எனக்கு அது பகலா நைட்டானே தெரியல. வரும்போது கார் ஓட்டுறப்போ எல்லாம் மயங்குது பார்த்திங்க. ஒரு மாதிரி அப்படியே டிம்மாய் தான் அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்தோன்னு வச்சுங்களேன். ஒரு அரை மணி நேரம் படம் ஓட்டிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கைலாசம், சிவன், அந்த சோமபானமாக அந்த இந்த அமுதம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கடல், கிமுதம், சிவன் சம்மந்தமான எல்லாமே கண்ணுக்கு நேராகவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். படம் 2 தடவை பார்த்தீங்கன்னா சிவனே நேரில் வந்துடுவோம். அப்படி தேட்டருக்குள்ளேயே வந்து எனக்கு தெரிஞ்சு முன்னாடி சீட்டில் வந்து உட்காந்து திரும்பி பாப்பா அப்படியே தம்பி எப்படியே 2 தடவை பார்த்தியா நீ, அதுக்காண்டியே வந்துடுவார் சிவன். 2 தடவை பார்க்குறியா அப்படியே எங்கள் அப்பா அவ்வளோ பெரிய தைரியமாடா உனக்கு, உன் மன தைரியத்தை பாராட்டி நான் உனக்கு வந்து காட்சி கொடுக்குறேன்டான்னு சிவன் வந்துடுவார்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே வந்து இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிங்க. காசி ராமேஸ்வரம்லாம் நீங்கள் போக வேண்டியதில்லை. அகண்டா 2 தடவை போனீங்கன்னா போதும், உங்களுக்கு எல்லாமே எல்லா பாவ விமோச்சனம் எல்லாமே அடைஞ்சிடும். ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் இருக்குல்ல, நான் அண்ணன் தமிழ் தான் போட்டிருக்காரு. ட்ரம்ஸை பூரா எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க எங்கெங்கே இருக்குது இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் எங்கெங்கெல்லாம் ட்ரம்ஸ் இருக்குது எல்லாட்டோடா வாசிக்கடா எல்லாம் சேர்ந்து அப்படின்ட்டு 2000 பேர் வாசிச்சிருக்காங்க. டனக்கு அம்மாள் டீம் கடைசி வரைக்கும் போட்டு அக்கண்டா அப்படின்ட்டு அப்புறம் ஆதி வர்றப்போ அது ஒரு மியூசிக் அப்போ மட்டும் கொஞ்சம் தீம் வந்துடுது. அப்புறம்லாம் அடி தான் போட்டு எல்லாம் டம்மால் டிமில் போட்டு காதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள ஜவ்வு உள்ள சொரக்குங்குது. அதோட லிமிட்டெல்லாம் டெஸ்ட் பண்ணுது. என்ன டே பியவா அப்படிங்குது. அங்கே தலைவர் அக்கண்டா அப்படிங்கிற அப்படி என்னென்னமோங்க. அவர் இந்த பாலையா இருப்பார். அதான் 2 பாலையா தானே, சாமியார் பாலையா அப்புறம் இதுன்ட்டு. சாமியார் பாலையாளுக்கெல்லாம் என்னென்னா இந்த திண்ணீர் ஏதோ 4-5 டன் வாங்கிட்டாங்க போல. ஏதோ மலிவு விலையில் எங்கேயோ போய் எங்கே தெரிஞ்சு பழனி இந்த சிவநாதன் இது இருக்குல்ல, அவங்ககிட்ட ஏதோ சொல்லி ஏதோ ஹோல்சேலுக்கு வாங்கிட்டாங்க போல். அது எப்போ பார்த்தாலும் கிராஸாக போகிறப்ப தலைவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ 6 கிலோ திண்ணீரோடு தான் போகிறான். தலைவன் இப்படி கிராஸ் ஆகிறான் ஒரு செலுப்புறான் பார்த்தீங்கன்னா குபுன்னு போகுது. அது இந்த சச்சினில் புகை போகுது இல்லை, அந்த மாதிரி தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா குபுன்னு போகுது. என்ன அதாவது மீட்டியோரைட்டாக வருவார். அப்படி ஃபஸ்ட்டு ஃபைட்லாம் கல்லாக வருவார், சும்மா ஸ்விங் அப்படின்ட்டு வருவார். வந்து அட்டியெல்லாம் கிடையாது. இப்படி அந்த வேலுன்னு கையில் சூளாயுதம், அந்த சூளாயுதம் தாங்க ஆயுதம். என்ன போட்டு குத்து அவனை போட்டு மிக்சி மாதிரி மிக்சி எப்படிங்க அந்த பிரீத்தி மிக்சியில் போட்டு கட்டஞ்சா வரும்ல, அதே மாதிரியே கட்டகிற சீன்லாம் இருக்குதுங்க. கட்டங்க அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ஃபைட் தான், ரீட்டெயிலாம் கிடையாது. போயப்பட்டி முடிவு பண்ணிட்டு ரீட்டெயில் ஃபைட்டுங்கிறதுல ஒரு சாதாரண ஹீரோக்கு தலைவன் வந்து ஹோல்சேல் தலைவனே அதுதான். அதனால் ஹோல்சேல் ஃபைட் எப்படின்னா எவனும் தனியாலாம் வந்து அடி வாங்க முடியாது. வந்தால் 50 பேர் வா இப்படி வா அங்கே வா சூலாயத்தை கொண்டு வா ஷக் 50 பேர் குத்து தூக்கு ஸ்பூன் மாதிரி இந்த நூடுல்ஸ் மாட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா கரன்னு சுற்றுறது, அப்புறம் தூக்கி வீசிடுவா அப்படி. என்ன அப்புறம் 100 பேர் வா. ஒவ்வொரு ஃபைட்லேயும் ஒரு 1500 பேர் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் வர்றது ஃபைட்டுன்ட்டு. அப்புறம் இந்த பயங்கர பாயப்பட்டிக்கு விஷனு பட்ஜெட் இல்லை போல். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கமல் இந்த பம்பெல்லாம் அடிச்சுட்டு இருப்பார்ல சிவன், அந்த மாதிரி பேக்ரவுண்டு பின்னாடி அது பூரா கிரீன் ஸ்கிரீன் போட்டு எடுத்துட்டானுங்க. இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிர்மா சோப்பு ஏதோ 2-3 பக்கெட் கலக்கி நுரையெல்லாம் போட்டு விட்டானுங்க. என்ன அதான் பனின்னு போட்டு விட்டு என்னென்னவோ அதாவது நீங்கள் யோசிக்கவே முடியாது. அது நம்ம இவரெல்லாம் வந்து மிருக மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் ஃபைட்லாம் இருக்கும். அதெல்லாம் மண்டையோடு எடுத்து 2 மண்டையோட முகமது அலி மாதிரியே வச்சுக்குவோம் அப்படி தலைவர். அது எப்படி அந்த அதெல்லாம் எப்படி யோசிச்சானே தெரியலைங்க போயப்பட்டி. உண்மையாக சொல்கிறேன், அந்த மனுஷன்லாம் கிரேட்டுங்க. வச்சுட்டுமா டம்மால் டிமில் விடுவார், கண்ணெல்லாம் பிஞ்சிட்டு போயிடும் அவனுக்கு. எல்லாம் பிஞ்சிட்டு போய் அவன் ஆதி அப்புறம் திரும்பியும் போய் அந்த அடி வாங்கிட்டு திரும்பியும் போய் ஐயோ தைச்சிட்டு வருவானுங்க. ஒரு கண்ணெல்லாம் டோரி ஆயிரும். அதெல்லாம் போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வருவோம் அப்படி. 2வது போடா முடுறதில்லடா அப்படின்ட்டு. அப்புறம் இந்த வந்து சைனாக்காரன் மாட்டிட்டான் போயப்பட்டிக்கிட்ட. அவனை இங்கேயோ வந்து நார்த் ஈஸ்ட்டில் இருக்கிறவனெல்லாம் பிடிச்சிட்டு வந்து சைனாக்காரன் சொல்லி அவனுக்கு போகிறான் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை தவிடுபடி ஆக்காமல் வர்றதில்லை அப்படின்னு இப்போ இவனு பாட்டுன்னு சேர்த்துக்குவானுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா என்னவோ ஏதோ இந்த கல்கி விடமோ ஏதோ பார்த்து காப்பி அடிச்சிருக்கானுங்க. அடித்து உக்காந்து என்ன தலைவர்லாம் கடைசியில் பீரங்கியோடு போயிட்டான். பீரங்கிலேருந்து தான் வருவானே தலைவன். பீரங்கிலேருந்து வந்து கண்ணெல்லாம் நீட்டுவானுங்க, இப்படி மலைச்சு விட்ருவான். என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க டுமில் தான் அது சூழாதத்துக்கு, அது கண்ணாது வெங்காயமா அது போடாத பக்கம் அப்படின்ட்டு
அட்டி போட்டு வெளுக்கிறதான் பட்டமே. என்ன அடிப்பா அப்படி, அது பண்ணுவா அப்படி. அப்புறம் உட்காந்து அதுவும் கூட பரவாயில்ல, இந்த அடிக்கிறது கூட தாங்கிக்கல. இந்த சனாதன தர்மத்தை பற்றிலாம் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு தலைமை பாடம், நம்மளால அதெல்லாம் தாங்கவே முடியல. இவனுங்க டைலாகு, இவனுங்களுக்கு எப்படியோ வந்து பாய்பட்டு சீனுக்கு தமிழ் தெரியாதுன்னு முடிவு பண்ணிட்டானுங்க. என்னென்னவோ என்ன என்ன சாதாரணமாக அளவு பண்ண, நான் என்ன லே அவுட்டாடா, நான் ப்ளோ அவுட்ரா அப்படின்னு. என்ன எவன் பார்க்க போகிறான், தமிழில் ஒன்றும் பார்க்க போகிறது இல்லைன்னே இவனுக்கு முடிவு பண்ணிட்டானுங்க போல். என்னென்னவோ என்னமோ வந்து முருகேசா வெள்ளிக்கிழமை முருகேசா என்னமோ திருநெல்வேலியில், எங்கடா திருநெல்வேலிக்கு முருகேசன் எங்கடா வந்தானுங்க அப்படின்னா அது ஒரு டைலாக் போகும் பார்த்தீங்கன்னா, அது என்னங்கிற எவனுக்குமே புரியாது. என்ன அது ஒன்று பேசுவார். அப்புறம் சனாதன தர்மத்தை பற்றி பேசுவா அப்படி. அது தெலுங்குல என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியல, இதில் என்னென்னவோ பேசுவோம் அப்படி. நீங்கள் என்ன ஆற பூரா இது பண்ணுறீங்க, அதை க்ளீனாக வைக்கல இதை க்ளீனாக வைக்கலன்னு போட்டு மக்கள் பூரா நொந்து போய் உட்காந்துருப்பானுங்கல்லாம். ஐயோ இவங்க விட்றா டே, அவங்க அப்பா டே ஒத்துக்கிறண்டா டே, நீ கடவுள்னு ஒத்துக்கிறண்டா, நான் விட்றா சாமி அப்படின்ட்டு அவனுக்கு இந்த டிபெட்டின்ஸாக அந்த மாதிரி மக்கள் காமிச்சிருப்பாங்க. என்னென்னவோ என்னென்னவோ என்னென்னவோ. அப்புறம் மகா கும்பமேளா வந்துடுது, அதுக்குள்ளே வைரஸ் வந்துடுது. வைரஸ் பூரா பார்த்தீங்கன்னா இவனுங்க, அதாவது இந்திய கவர்மெண்ட் இதை விட மோசம் வந்து ஒருத்தர் பண்ணவே முடியாது. என்னென்னா கடைசி வரைக்கும் இந்திய கவர்மெண்ட் மிச்சர் சாப்பிட்றோம். இது எப்படி சென்சார் விட்டானுன்னு தெரில. அதாவது அவ்வளோ பெரிய மகா கும்பமேளாவுக்கு பார்த்தீங்கன்னா இவனுக்கு பூரா வந்து பார்த்தீங்கன்னா வருவானுங்க, கப்பலில் போட்டில் வர்றானுங்க. என்ன ஏண்டா அத்தனை பேர் செக்யூரிட்டி இருக்குன்னா ஒருத்தர் போட்டில் நட்டு கும்பமேளா வந்து அதில் உள்ள வந்து இறக்கிடுவார், பாய்சன் இது மாதிரி இறக்கிடுவார். அது வந்து பார்த்தீங்கன்னா போட் அடியில் போகும் பார்த்துங்க, போய் டிமில்னு வெடிச்சிருமாமா, அதுலேருந்து வைரஸ் பரவிடுமாமா. ஏண்டா அப்போ இந்திய நாட்டோட செக்யூரிட்டி பிரதமர் பொழுதுனிக்கும் பார்த்தீங்கன்னா இது தாண்டி எப்படி வந்தான், அங்கே செக்யூரிட்டி கார்டெலாம் போட்டிருந்தோம்ல, எல்லாத்தையும் சுட்டு போட்டானுங்களா, ஃபோனே இல்லையா அங்கே, கடைசி வரைக்கும் பிரதமர் தான் பேசிட்டு இருப்பார். இது என்னமோ அதே மாதிரி சனாதனத்தை சொல்லி ஏமாற்றி உண்மையாக சொல்கிறீங்க, பயங்கரமாக ட்ரோல் பண்ணி விட்ருக்கீங்க, செம்ம ட்ரோல். கடைசி வரைக்கும் பிரதமர் இந்திய கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சும்மாவே தான் இருக்கும். இதுதான் காமிச்சிருப்பாங்க, இதுதான் அக்கண்டா 2. அப்போ எப்படியோ ஒன்று அந்த சிவன்லாம் வராருங்க. அதெல்லாம் அதாவது இந்த RGB இந்த கலர் இருக்குல்ல, அந்த அதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா மேலே ஏற்றியாக இருக்குனிங்கன்னா எல்லா கலரும் வரும். 12 மில்லியன் 20 மில்லியன் 2 பில்லியன் அப்படிங்கல. எனக்கு தெரிஞ்சு இந்த கலர் கண்டுபிடிச்சவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு போயப்பட்டியோட பரம்பரையில் தான் எவனா ஒருத்தன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சிவன் சீன்லாம் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, சிவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவன் இந்த சீரியலில் வரும் அப்படி இல்லை, அப்போ பழைய இதில் அந்த டிடியில் ஜெய் மா காளி ஹே அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மண்டையில் இருக்கும் ஒரு பாம்பொன்று, அந்த பழைய பாம்பொன்று பல்ல எடுத்து அதை மட்டும் வச்சுருப்பானுங்க. அந்த மீட்ரு சிவன் என்ன அவர் வந்துடும் அப்படி. என்ன அவரெல்லாம் வாக்கிங் பண்ணும்போது சைடில் ஒரு கலர் ஒன்று வரும், அதெல்லாம் உன்னால் யோசிக்கவே முடியாது. அந்த கலர்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பெக்ட்ரத்துலேயே இருக்கான்னு தெரில, அது எங்கேயோ வேறு பூமியிலேருந்து எந்த யோசனையிலேருந்து எட்டு வந்தோம் அப்படின்னு தெரில. அதெல்லாம் ரேண்டம் தலைவன் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் மிட் ஃபைட்டில் டான்ஸ் போட்டுருப்பா அப்படி அப்படின்ட்டு இருப்பா அப்படி. அதுக்கு சிவன் மாட்டிட்டு இருப்பார், ஹே அப்படின்ட்டு ஆடிட்டு இருப்பாங்க. என்னடானா இதான் தாண்டவம் அப்படின்ட்டு. அல்டிமேட்டுங்க, அதாவது அல்டிமேட்டு. நான் அதான் சொல்கிறேனே, 2 தடவை பார்த்தீங்கன்னா 2வது தடவை இன்டர்வல் அப்போது நீங்கள் ஃப்ரண்ட் சீட்டை எட்டி பாருங்கள், கண்டிப்பாக அங்கே ஜடாமுடியோட சிவன் உட்காந்துருப்பா அப்படி உறுதியாக. ஏன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிடும், மைண்டு வந்து உங்களுக்கு அது இந்த 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 கலியுகத்தோட திரையெல்லாம் விலகி உங்களுக்கு ஞானமெல்லாம் பிறந்து அடிக்கிற அடியில் மண்டை ஓப்பன் ஆயிரும். உள்ளே இந்த பீனியல் கிளாண்ட் என்னது இருக்கான் உள்ளே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த தவங்கிவம் பண்ணி என்ன ஒழுக்கமாக இருந்து அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த விந்தணுலாம் மண்டையில் ஏற்றினா தான் ஓப்பன் ஆகுமா, அதெல்லாம் தேவையே இல்லை. 2 தடவை இந்த படத்தை பாருங்கள், எல்லாமே ஓப்பன் ஆயிரும், கம்ப்ளீட் ஓப்பன் ஆகி சிவன் பார்வதியெல்லாம் முன்னாடி கொண்டிருப்பாங்க. நீங்கள் படத்தொட்டு வரும்போது வணக்கங்க அப்படின்ட்டு தொட்டு கும்பிட்டு வந்துடலாம். மோட்சம் இதில் அவங்க அம்மா மோட்சம் வருவாங்க பார்த்தீங்கன்னா சிவன்கிட்ட, அந்த மாதிரி உங்களுக்கும் மோட்சம் வந்துடும். விளையாட்டுக்கு சொல்ல, உண்மையாலுமே அப்படி தான் இருக்குது. ஆனால் அக்கண்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு ஸ்பேஷியல் எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் உண்மையாலுமே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தேஷ் பக்தா இருக்கிறீங்க, சிவன் பக்தா இருக்கிறீங்கன்னா மரியாதையை போய் படத்தை பாருங்க. தலைவன் ஆடுற ஆட்டமெல்லாம் ரேண்டமாக திண்ணீரை பிடிச்சிட்டு எங்கன்னா போயிட்டு இருப்பா தலைவன். அந்த சூழாக அதை எடுத்துகிட்டு போய் டம்மால் டிமில் போட்டு போயிட்டே இருப்பான் நம்மால். பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.